தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இருக்கிறார் செய்தியாளர் கீதா. கீதா, ஆதரவு கோரி சிபிஎம்க்கு விஜய் கடிதம் எழுதிய நிலையில் தற்போது விசிகாவுக்கும் அவர் கடிதம் எழுதியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கோரி திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விசிக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்றைய தினம் காலை ஆதரவு கோரி கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை பெறக்கூடிய வகையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளிடம் ஆதரவு கோரி தொலைபேசி வாயிலாகவும் கடிதம் மூலமாகவும் தமிழக வெற்றி கழகம் பேசி வருகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் காலையில் சிபிஎம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என 3 இடதுசாரி கட்சிகளுக்கும் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க கோரி கடிதமானது தற்போது எழுதியிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். தொடர்ந்து திமுக கூட்டணியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் தேர்தலில் போட்டியிட்டு 3 கட்சிகளும் 2 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்நிலையில் அந்த 3 கட்சிகளிடம் இருக்கக்கூடிய 6 சீட்டுகளை தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழக வெற்றி கழக தலைவர் அக்கட்சியின் தலைவர்களுக்கு கடிதத்தினை எழுதியிருக்கிறார். தொடர்ந்து அக்கட்சியினர் தமிழக வெற்றி கழக தலைவரிடமிருந்து கடிதம் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய மாநில குழு செயற்குழுக்களை கூட்டி முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கீதா. இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும்